திருச்சியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான ரோல்பால் போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் தமிழ்நாடு அணி சார்பில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு அணிகள் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு ஆண்கள் மற்றும் பெண்கள் அணியின் பங்கு பெற்ற திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு சின்னாலப்பட்டி ராஜன் உள் விளையாட்டு அரங்கில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. மாவட்ட ரோல்பால் சங்க செயலாளர் மற்றும் பயிற்சியாளர் பிரேம்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்ல இருந்து தமிழ்நாடு அணி சார்பாக தென்னிந்திய ரோல்பால் போட்டியில பங்கேற்றிருக்கோம். இந்த போட்டியில மொத்தமா 6 மாநிலம் கலந்துக்கிட்டாங்க. இதுல தமிழ்நாடு பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இதுல பாய்ஸ் ஃபைனல்ஸ் ஆந்திர பிரதேஷ் கூட 6-3 கோல் வித்தியாசத்திலையும், கேர்ள்ஸ் கேரளா கூட 5-2 வித்தியாசத்திலையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தருணத்துல எங்க மாஸ்டர் ஆகிய பிரேம்நாத் சார் மற்றும் தங்கலட்சுமி மேம நான் நன்றி தெரிவிக்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியை சேர்ந்தவர் காளிகுமார். மினி வேன் ஓட்டுநரான இவர் நேற்று மினி வேனில் திருச்சூழி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை பயங்கர ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த காளிகுமார் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும்போது வழியிலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து திருச்சூழி போலீசார் வழக்கு பதிந்து 4 பேர் கொண்ட கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் திருச்சூழி அருகே செம்பொன் நெருஞ்சி கிராமத்தை சேர்ந்த லட்சுமணன், அருண்குமார், காளீஸ்வரன் மற்றும் மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த பாலமுருகன் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய வேல்முருகன் மற்றும் வீரசூரன் ஆகிய இருவரை தேடி வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கும் கொலை செய்யப்பட்ட காளிகுமாருக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் தகராறில் முன்விரோதம் இருந்ததாகவும் அந்த முன்விரோதத்தின் அடிப்படையில் இந்த கொலை அரங்கேறியதும் தெரியவந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்துள்ள புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள நல்லூர் கிராமம் குளத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதாக புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் சட்டவிரோதமாக மண் அள்ளிக் கொண்டிருந்த ஜேசிபி வாகனம் மற்றும் டிப்பர் லாக்கி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக மண் அள்ள உதவியாக இருந்த ஜேசிபி ஓட்டுநர் சிக்கரசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் மற்றும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த டிப்பர் லாரி ஓட்டுநர் ரமேஷ் ஆகியோரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வரும்பொழுது அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். அவர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த புஞ்சை புளியம்பட்டி காவல்துறையினர் தப்பி ஓடிய நபர்களை தேடி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மீனாட்சி வாய்க்கால் பகுதியில் வெளிமாநில மது பாட்டில்கள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அப்பகுதியில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பாண்டிச்சேரியில் இருந்து இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்களை கடத்தி வந்த சுகாசன் மற்றும் அவரது பாட்டி ஏலம்மாள் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மது பாட்டில்கள் கடத்தி வந்து விற்பனைக்காக வீட்டில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து விற்பனைக்காக வைத்திருந்த 99 மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மத்திய மாவட்டம் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கட்சியின் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பொத்தமேட்டுப்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆரோக்கியசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பழனியாண்டி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் குறித்து ஆலோசனைகளும், மணப்பாறை சட்டப்பேரவை தொகுதியில் திமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்திய உட்கட்டமைப்புகள் குறித்த தகவல்களும் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் பாண்டி. ஓய்வு பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளரான இவர் தேவதானப்பட்டி பகுதி திண்டுக்கல் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தில் உணவகம் வைத்து நடத்தி வந்துள்ளார். இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் கடந்த 1 வார காலமாக உணவகம் பூட்டி கிடந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு மர்ம கும்பல் உணவகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடியுள்ளனர். மேலும் உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவு செய்யும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்று உள்ளனர். இதுகுறித்து ஓய்வு பெற்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் பாண்டி அளித்த புகாரின் பேரில் தேவதானப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உணவகத்தை அடித்து நொறுக்கிய கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் கர்த்தாடூர் சமுதாய திருமண மண்டபத்தில் திமுக பொது உறுப்பினர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெப்போலியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் பழனியப்பன், தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். மேலும் கடத்தூரை மையமாக கொண்டு புதிய தாலுகா அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் உபரி நீரை ஏரிகளுக்கு நிரப்ப வேண்டும், கடத்தூரில் வேளாண் விரிவாக்க மையம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவில்பட்டி நகர மற்றும் தாலுகா குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் சரோஜா, தாலுகா செயலாளர் மந்தித்தோப்பு பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோவில்பட்டியில் அரிசி, பருப்பு, தானிய வகை உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுத்திட வேண்டும், ஆண்டுக்கு இருமுறை சுங்க கட்டணத்தை உயர்த்தி வருவதை நிறுத்திட வேண்டும், கோவில்பட்டியில் ரயில்வே சுங்கப்பாதை இருபுறமும் சர்வீஸ் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் விழிப்புணர்வு வாகன பேரணி தொடங்கி வைக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு பதாகையை வெளியிட்டார். இந்த வாகனம் மூலம் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் புதுமை பெண் திட்டம், அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் குழந்தை திருமணம் தொடர்பான புகார்களை 1098-1091181 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களுக்கு புகார் தெரிவிக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தில் படித்து வரும் மாணவர்கள் அறை எடுத்து தங்கி வந்த தனியார் குடியிருப்பில் தாம்பரம் மாநகர காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மாணவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் 18 மாணவர்களை கைது செய்து காவல் நிலையம் மற்றும் நீதிமன்ற ஜாமீனில் விடுவித்தனர். இதில் ஆந்திர மாநிலம் செகந்திராபாத் பகுதியைச் சேர்ந்த கொண்டா ஸ்ரீனிவாஸ் நிகில் எனும் கல்லூரி மாணவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பின்னர் மறைமலை நகர் போலீசாரால் எச்சரிக்கை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்ட நிலையில் இந்த தகவல் அவர்களது பெற்றோர்களுக்கு தெரியவந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த கொண்டா ஸ்ரீனிவாஸ் நிகிலின் பெற்றோர் அவரை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த ஸ்ரீனிவாஸ் நிகில் தான் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பின் 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு சிகிச்சைக்காக பொத்தேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து மறைமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பூவாலை கிராமத்தில் அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்த 50 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 3 தலைமுறையாக வசித்து வரும் இவர்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய எடுத்து செல்ல சாலை வசதி இல்லாததால் தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான பட்டா நிலங்களில் வழியாக எடுத்து செல்லும் நிலை உள்ளது. இதனால் நிலத்தின் உரிமையாளர்கள் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சுடுகாட்டு பாதை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என பலமுறை கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர், பொன்னேரி கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். எனவே சுடுகாட்டிற்கு செல்ல பாதை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க கோரி 30க்கும் மேற்பட்ட அருந்ததியர் இனத்தை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அருந்ததியர் மக்களாகிய எங்களுக்கு மயான பாதை தேவைப்படுவதால் நாங்கள் இந்த மனுவை அளிக்கிறோம். மாவட்ட கலெக்டரிடம் மனுவை கொடுத்து எங்களுக்கு தேவையான வழியை வாங்கி கொடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் எங்களுக்கு மயான பாதை செல்வதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றது. நாங்கள் போகும்போது பட்டாதாரர்கள் வரிமலைத்து வேலிகள் அமைத்தும் மதில் சுவர்கள் அமைத்தும் எங்களுக்கு மிக தடங்கல் செய்கிறார்கள். ஆகவே எங்கள் கிராமத்தில் ஒரு டெத் நிகழும்போது மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறோம். தலைமுறையாய் வாழ்ந்து வரும் எங்களுக்கு
தேவையான மயான பாதை இல்லாமல் இருக்கிறோம். பல ஆண்டுகளாக எங்களுக்கு பாதை இல்லாமலும் பல அரசு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே மாவட்ட கலெக்டரிடம் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு தேவையான வழியை பெற்றுத்தந்து எங்கள் தேவையை நிறைவேற்றுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கச்சினம் மெயின் ரோடு பகுதியில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பாக வழங்கப்படும் குடிநீர் கடந்த ஒரு வார காலமாக சரிவர வராததை கண்டித்தும் இதுகுறித்து பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடமும் அரசு துறை அதிகாரிகளிடமும் கோரிக்கை மனு வழங்கியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்தும் பெண்கள் திடீரென காலி குடங்களுடன் கச்சனம் கடைவீதியில் கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் தற்காலிகமாக சாலை மறியல் கைவிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்நிலையில் மன்னார்குடி, கோட்டூர், நீடாமங்கலம், கூத்தாநல்லூர், வடபாதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் விவசாயிகள் சம்பா நாற்றுவிடும் பணி மற்றும் நேரடி நெல் விதைப்பு பணிகளை தொடங்க இந்த மழை ஏதுவாக இருக்கும் என்றும் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி மேலப்புதூரில் TELC தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகாயராணி என்பவரின் மகன் சாம்சன் லால்குடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். இவர் மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு அடிக்கடி சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போல கடந்த 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து குழந்தைகள் உதவி மையத்திற்கு புகார் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் விஜயலட்சுமி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி போக்சோ சட்டத்தின் கீழ் சாம்சன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் கடந்த சில நாட்களாக பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் சார்பில் மேக்கரை பகுதியில் உள்ள அன்பு இல்லம் மற்றும் அடவினையினர் கோயில் நீர்த்தேக்கம் அருகே 2 கூண்டுகள் வைக்கப்பட்டு உள்ளது. அந்த கூண்டில் 2 ஆட்டுக்குட்டிகளை கட்டி வைத்து சிறுத்தையை பிடிக்க திட்டமிட்டு உள்ளனர். குறிப்பாக ஆட்டுக்குட்டியை பார்த்து அதை சாப்பிட வரும் சிறுத்தை கூண்டிற்குள் நுழையும் போது ஆட்டை அந்த சிறுத்தை கடிக்காத வகையில் இடைப்பகுதியில் வலை போன்ற அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. மேலும் சிறுத்தையானது கூண்டிற்குள் சென்றவுடன் கதவானது மூடும் வகையில் தற்போது தயார் செய்து வைக்கப்பட்டு சிறுத்தையின் நடமாட்டத்தையும் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில மாணவர் அணியின் துணை செயலாளர் சிவபாரதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை மண்டல தலைவரும் வழக்கறிஞருமான சென்னியப்பன் தொடக்க உரையாற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டத்தில் திராவிடர் கழகம் மற்றும் அதன் தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர் சங்கங்கள் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அச்சங்கத்தின் தலைவர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு கனிமவள டிப்பர் லாரி சங்க தலைவர் நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய மாநில தலைவர் யுவராஜ் தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி தமிழகம் தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படி வருகின்ற செப்டம்பர் 20ஆம் தேதி சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட மணல் லாரிகளுடன் சென்னை கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாசிக்குளம் என்னும் கிராமத்தில் இருந்து சென்னை கிளாம்பாக்கம் வரையில் புதிய பேருந்து சேவையை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் துவக்கி வைத்தார். முன்னதாக பேருந்தை அவரே இயக்கி பிரேக், ஹாரன், லைட் உள்ளிட்டவை சரியான நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து டிவி புத்தூர் ஊராட்சியில் புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கவும் புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். இறுதியாக வண்ணான்குடி காடு ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அப்போது விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், கடலூர் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் சரண்யா, விருதாச்சலம் சார் ஆட்சியர் லூர்தசாமி மற்றும் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த தெல்லாறு அருகே மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கமலாட்சி இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் 14 துறைகளின் அரங்குகள் அமைக்கப்பட்டு அதிகாரிகள் மனுவை பெறுவார்கள் என சொல்லப்பட்டிருந்தும் பள்ளியின் வளாகத்தில் சில துறைகளின் பதாகைகள் மட்டுமே கட்டப்பட்டிருந்தன. மேலும் வருவாய்த்துறை அரங்கில் அதிகாரிகள் இருந்தும் பொதுமக்களிடம் இருந்து அக்கறையுடன் மனுக்களை பெறாமல் தொலைபேசியில் பேசிக் கொண்டும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அரங்கில் மேஜையின் எந்தவித விண்ணப்பமும் வைக்காமல் 3 அலுவலர்கள் அமர்ந்து சொந்த கதை பேசிக் கொண்டிருந்ததும் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்தது. தமிழக அரசு பெரும் முயற்சி எடுத்து இத்தகைய முகாம்களை பொதுமக்களுக்காக நடத்தினாலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை தர முடியாத சூழ்நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோட்ட உதவி இயக்குநர் தணிக்கை யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், கடந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் இனி வட்ட அளவிலான குறைதீர் கூட்டம் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடத்தப்படும் என உறுதியளித்ததாக தெரிவித்தனர். ஆனால் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு வட்டாட்சியர் அலுவலகம் சென்ற விவசாயிகள் மீண்டும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு இடம் மாற்றப்பட்டதை அறிந்து அங்கே சென்று அதிகாரிகளிடம் தாங்கள் அலைந்து திரிந்ததை கூறினர். அப்போது அதிகாரிகள் சமாதானத்தை ஏற்காத விவசாயிகள் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததோடு கூட்ட புறக்கணிப்பில் ஈடுபட்டு மாவட்ட ஆட்சியரை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள காமைய கவுண்டகன்பட்டி பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டுகள் உள்ளது. இதில் குறிப்பாக 8 மற்றும் 9வது வார்டில் அடிப்படை வசதிகளான குடிநீர், சாலை, கழிப்பிட வசதி என்ற எந்த ஒரு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காயமே கவுண்டன்பட்டி பேரூராட்சி தலைவர் முருகனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேல் நடைபெற்ற இந்த வாக்குவாதத்தில் அதிகாரிகள் வருகை தந்து பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அடுத்துள்ள 11வது வார்டு மொழிஷா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு வசிக்கும் சையத், மசூன், ஷாகின், சிவா தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று வீட்டின் அருகாமையில் 2.5 வயது சிறுவன் நின்று கொண்டிருந்த போது தெருவில் சுற்றித் திரிந்த 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் சிறுவனை துரத்தி கடித்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போடப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பள்ளப்பட்டி பகுதியில் சுற்றித் திரியும் நாய்கள் குறித்து பள்ளப்பட்டி நகராட்சியிடம் தெரிவித்தும் இதுவரை எந்த அதிகாரிகளும் நேரில் வந்து பார்வையிடவில்லை என தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த பகுதியில் சுற்றித் திரியும் நாய்களை உடனடியாக நகராட்சி நிர்வாகம் கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஊராட்சி ஒன்றியம் இருங்கலாங்குறிச்சி கிராமத்தில் சிறு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் நிதியின் கீழ் 9.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகளையும் ஆதனக்குறிச்சி கிராமத்திலும் இதேபோல் கோட்டைக்காடு கிராமத்திலும் சிறு கனிமங்கள் மற்றும் சுரங்கங்கள் நிதியின் கீழ் 9.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிக்கும் நிலையம் அமைக்கும் பணிகள் என மொத்தம் 28.50 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் மற்றும் பல்வேறு குடியிருப்புகளை போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து பணிகளை விரிவாக முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி மற்றும் அரசு துணை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர் ராசா வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அருவங்காடு பகுதியில் நன்றி தெரிவித்தார். பின்பு பழந்தோட்டம் பகுதியில் திமுக கொடியினை ஏற்றி வைத்து அப்பகுதி பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது அதிமுகவை சேர்ந்த 3 நபர்களும் பாஜகவை சேர்ந்த 15 பேரும் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் பாபு முபாரக், ஒன்றிய செயலாளர் பிரே மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடத்தி செல்வதாக எஸ்பி மகேஸ்வரனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் காரிமங்கலம் அடுத்துள்ள கும்பார அள்ளி சோதனை சாவடியில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த சொகுசு காரை நிறுத்துமாறு சைகை காட்டினர். ஆனால் போலீசாரை கண்டதும் காரை நிறுத்தாமல் மின்னல் வேகத்தில் பறந்தனர். இதனையடுத்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் துரத்து சென்று அகரம் பிரிவு சாலையில் போலீசார் காரை மடக்கி பிடித்தனர். அப்போது ஓட்டுநர் தலைமறைவான நிலையில் காரை சோதனை செய்தது 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 டன் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரியப்பட்டது. இதனையடுத்து குட்கா மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய தலைமறைவான சொகுசு கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் குவாரிகளின் உரிமம் புதுப்பித்து மீண்டும் குவாரிகள் இயக்குவது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் குவாரிகள் இயங்குவதால் சுற்றுச்சூழல் மாசடைவதாகவும் குவாரிகளில் அதிக அளவில் வெடிப்பொருட்கள் வெடிப்பதால் வீடுகளில் விரிசல் ஏற்படுவதாகவும் அதேபோல் காலாவதியான உரிமத்தை வைத்துக் கொண்டு குவாரிகள் நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். எனவே மாவட்ட நிர்வாகம் குவாரிகளை நடத்த அனுமதிக்கக்கூடாது என அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் முத்தமபாளையம் பைபாஸில் ஹாஜி கருத்தர் ராவுத்தர் ஹவுதியா கல்லூரி மாணவர்கள் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சாலையில் வாகன ஓட்டிகளிடம் பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறும், ஹெல்மெட் அணிந்து வாகனம் ஓட்டுமாறும், 4 சக்கர வாகனங்களில் செல்வோர் சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நிகழ்வில் உத்தமபாளையம் சார்பு ஆய்வாளர் பிரபாகரன், ஹெட் கான்ஸ்டபிள் ஆர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தனர். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் தினக்கூலி தொழிலாளர்களாக கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக 100க்கும் மேற்பட்டவர்கள் பணி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தினக்கூலி தொழிலாளர்களை 2 குழுவாக பிரித்து மாதத்தின் 15 நாட்கள் மட்டுமே பணி செய்ய வலியுறுத்தி நிர்வாகம் உத்தரவிட்டது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிப்படைவதாக காத்திருப்பு போராட்டத்தில் ஆலையின் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பெய்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குற்றாலம் அருவி நீர் செல்லும் சிற்றாற்றில் தென்காசி நகர பகுதியில் உள்ள யானைப்பாலம் பகுதியில் 4 இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அதில் 2 இளைஞர்கள் குளித்துவிட்டு சென்ற நிலையில் மற்ற 2 இளைஞர்கள் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரு இளைஞர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தென்காசி தீயணைப்பு துறையினர் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட செங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஹரிகரன் என்ற இளைஞரை தேடி வருகின்றனர்.